கவிதா சிஸ்டர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆக்சுவலி கவிதா சிஸ்டர் வந்து எனக்கு யூடியூப் வழியா தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இந்த வீடியோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் கவிதா சிஸ்டர் நேத்து எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வீடியோ ப்ளே பண்ணும் பொழுது, என்ன அந்த நேரடி தொடர்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கன்டென்ட். அதுக்கு அவங்க வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து டைரக்ட்டா நமக்கு உரிமை இருக்கு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அவர் நம்ம அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி அத குறிச்சு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த கமெண்ட் குடுத்திருந்தாங்க. சிஸ்டர் நியூ பென்ட் ஹவுஸ் கர்த்தர் கிட்ட கேட்டு 5 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் உடைஞ்ச வீட்ல இருக்கோம். ப்ரே பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு. அப்ப வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஒரு தவிக்கிற மாரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஒரு கமெண்ட்ட குடுத்துட்டாங்க. இது மத்தவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அ கொஞ்சம் வேற மாரி கமெண்ட்லாம் குடுப்பாங்க. அதாவது ரீல் விடுறீங்களா? ஆண்டவர் குடுத்துருவாரா? ரீல் விடுறீங்களா? அப்படின்லாம் வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது ஆரம்ப காலத்துல. அப்ப இதுக்கு வந்து தான் எனக்கு அவிசுவாசமா மத்தவங்க நெனச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி, எனக்கா செய்வாரு அப்படின்னு சொல்லி கேன் யூ கால் மீ அப்பதான் நம்பர் ஷேரிங் ஆகுதுங்க. என்னுடைய நம்பர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்கேன் கீழலாம். இவங்க பெரியவங்கன்னு தெரியாதவங்க நானும் டோன்ட் சே லைக் தட் மா சின்னவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மான்னு சொல்லி கூட பேசியிருப்பேன். அப்போ வந்து எனக்கு ரியல் சிச்சுவேஷன் தெரியாது. நீங்க எப்படி ப்ரே பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு ரிப்ளை குடுத்துருப்பேன். இப்படிதான் இவங்களோட இன்ட்ரோ. அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு, நம்பர நான் ஷேர் பண்ணிட்டு, இவங்களுக்கு பிரேயர் நான் பண்றேன் சிஸ்டர். ஆக்சுவலி நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, ஆண்டவர் கிட்ட கேட்டு கிடைக்காம இருந்தது எனக்கு தெரியல. ஆனா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு அது கோவம்னு சொல்ல முடியாது. ஆதங்கம்னு சொல்ல முடியாதுங்க. எப்படி இவங்க சொல்லலாம்? ஆண்டவர் செய்யாம எப்படி இருப்பாரு? எப்படியாவது செய்வாரே ஆண்டவர் அப்படின்னு எனக்கு தோணிருச்சு மனசுக்கு. உடனே நான் எங்க ஷேர் பண்ணி தான் எங்களுடைய பழக்கம் எனக்கு உண்டாச்சு. அப்போ இவங்க டைம் கேட்டு மோட்டிவேஷன்லாம் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஃபுல் ஸ்டோரி கேட்டு, அதுக்கப்புறம் சரி சிஸ்டர் நான் பிரேயர் பண்றேன் சிஸ்டர் உங்களுக்குன்னு பிரேயர் பண்ணும்பொழுது, ஆண்டவர் வந்து எங்கள குறிச்சு மகளே அப்படின்னு பேசுவார் இல்லைங்களா? ஓ மகளே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறச்சு, ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? வீடு தரும். வீடு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கேட்கறது ரெண்ட் ஹவுஸ் தான். அ வீடு ஒண்ணும் தேவையில்ல. சொந்த வீடுக்கு பட்ஜெட் இப்ப நெறைய வாங்கி செய்யறதுக்குலாம் ஒரு தனி இது இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய பட்ஜெட்ல ஒரு வாடகை வீடு இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து ஆண்டவர் வந்து அவங்களுடைய இருதயத்தினுடைய ஆசைப்படி அவரு என்ன சொல்லியிருந்தாரு, வீடு கிடைக்கும். ஒரு நல்ல வீடு நானு காண்பிப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இது ஒரு 3 வாட்டி அவங்களுக்கு பிரேயர் பண்ணும்போது இதே போல வார்த்தை தான் சேம் வார்த்தை சொல்லியிருந்தாரு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? வாயில வார்த்தை என்கிட்ட இருந்து வந்ததுனால, எனக்கு வந்து ஐயோ! சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும். ஏன்னா இவங்க இண்டூல இருந்து வந்தவங்க. இன்னும் வந்து வரல. அவங்க வீட்டுக்காரர் கூட ஏதோ ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு போல இருக்கு. "என்ன பிரேயர் பண்றேன் வீடு கிடைச்ச மாரி தெரியல" அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நடுவுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பிரதருக்கும் நான் ஒரு வாட்டி ஃபோன்ல பிரேயர் பண்ணியிருக்கேன். அவரு காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியல. அவரு கடவுளே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. சரி அப்புறம் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, நடுவுல அத மறந்துட்டாங்க. வீட்டினுடைய விஷயத்தையே நடுவுல மறந்துட்டாங்க. மறந்ததுக்கு அப்புறமா ஆனா அந்த டியூரேஷன் ஆண்டவர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாருன்னா, அவங்களுக்கு பாட்டு தாளந்து எது வரலங்கிறாங்களோ, அதுல ஆண்டவர் வந்து அவங்கள பாடல் பாட வைக்கிறது. அப்புறம் அவங்க படிக்கிறது, பைபிள் படிக்கிறது. அதுக்குன்னு ஸ்தோத்திர பலிகள் புக் வாங்குனாங்க. ஸ்தோத்திர பலிகள் புக் வாங்குறது. இது போல கர்த்தர்கிட்ட அப்புறமா ஒரு வாட்டி எனக்கு கால் அடிச்சு, "சிஸ்டர் வீட்ல இருக்கிற விக்கிரகங்கள்லாம் எடுத்து போய் எங்கேயாவது போட்டுறலாமான்னு பார்க்குறேன், ஃபோட்டோலாம்." அப்படின்னு சொல்லி அவ்ளோ சந்தோஷம் எனக்கு. எப்படி ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் நீடு. ஒரு வீடு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எனக்கு அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா தேவன் பாருங்க எவ்ளோ நல்லவர். நடுவுல அப்படி க்ளோஸ் ஆக்கி, இப்ப அவங்க விக்கிரகமே தூக்கி போடுற அருவருப்பு உண்டு பண்ற அளவுக்கு அவங்கள மாத்திருக்கிறாரு. அதுல இப்படி ஒரு காரியம் செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நேத்து வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வாடகை வீட்டினுடைய வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல அழகான வீடு ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. நல்ல ஒயிட்ஸ் கீழ வந்து நல்லா டைல்ஸ் நல்ல அழகா கலர் காம்பினேஷன். நல்ல அழகான வீடு நீட்டா, சுத்தமா அழகா இருக்கு. அது போல ஒரு வீட ஆண்டவர் காமிச்சிருக்கிறாருங்க. நம்ம எல்லாரும் ஜெபிச்சுக்கலாம். அவங்க போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அட்வைஸ் பண்ணேன். போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க சிஸ்டர். ஜெபம் தான் நமக்கு நல்லது. அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க சந்தோஷமா 2 ஆண் குழந்தைகள ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. இப்போ வாடகை வீடு குடுத்த தேவன்,
நல்ல அழகான சொந்த வீடு குடுக்க அவரால் முடியுங்க. ஏன்னா 2 ஆண் பிள்ளைகள குடுத்துருக்குறாங்க. அவங்க படிக்கணும், வளரணும். படிச்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போம்போது, அ சொந்த வீடே கூட வாங்குவாங்க. என்ன சொல்றீங்க? 2 பையங்க குடுத்ததுனால சொல்றேன். இல்ல கர்த்தர் நெனச்சா எப்படியும் ஒரு மனுஷன ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதனால சிஸ்டர் நீங்க கன்டின்யூ பண்ணிக்கங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் இப்படி ஒரு ம். காரியம் ஏன்னா இவங்க இன்ட்ரோவே எனக்கு இதுதான். வாடகை வீடு கிடைக்கல. 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அங்க டூலெட் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க பட்ஜெட்ல டூலெட் கிடையாது. இவங்க ஒரு 20 அபோவ் தான் இருக்கு சிஸ்டர் சொன்னாங்க. இப்ப 20க்குள்ள சம் 13,000 என்னமோ ஒரு அவங்களுடைய ஃப்ளெக்சிபிளான ஒரு பட்ஜெட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு பரவால்ல. அதுக்கு கம்மி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இப்ப இருக்கிற வீடெல்லாம் அபோவ் 10 தான் கிடைக்குதுங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஐக்கியத்தையே உண்டு பண்ணின தேவனுக்கு நன்றி சொல்றேன். இப்படிதான் வந்து தெரிய வந்தாங்க. சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஆண்டவரே! நன்றி. சரி நீங்க சொல்லுங்க சிஸ்டர். நீங்க சொல்லுங்க. ம். எல்லாருக்கும் வணக்கம். ஜெபா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். ரொம்ப வருஷமாச்சு. 5 வருஷமாச்சுன்னு தான் போன வருஷம் எழுதி விட்டுருந்தேன். இப்ப 6ஆமത്തെ வருஷமாச்சு. ரொம்ப டிப்ரஷன் டிப்ரஷன் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு லேடீஸ்க்குன்னா வீடு நீட்டா வைக்கணும், சுத்தமா இருக்கணும். கிச்சன்ல அதிகமா பாத்திரம் இருக்கக்கூடாது. ஷெல்ஃப்க்குள்ள தான் எல்லா ஐட்டங்களும் போணும். அந்த மாதிரி லேடீஸ்க்கு இருக்கும். இது என்னாச்சுன்னா, என்னோட உடைஞ்ச வீட்ல உள்ள வைக்க முடியாது. தண்ணி கிணிவு, டோர் எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. தண்ணி ஃபுல்லா கிணிவா இருக்கும். அதுக்கு அடியில நானு பின்ன பேப்பர் மாதிரி வச்சுட்டு, பிளாஸ்டிக் கவர் வச்சு அதுக்கு மேல ஒரு காலி பக்கெட் வச்சு, அதுக்கு மேல அந்த சில்வர் பாத்திரங்கள வைப்பேன். அப்ப ஒண்ணு நெனச்சு பாருங்க எப்படி இருக்கணும் உடைஞ்ச வீட்ல. அடியில வெறும் காலி பக்கெட்டு, அதுக்கு மேல சில்வர் பாத்திரங்க வைப்பேன். பின்ன பாதி ஐட்டங்கள்லாம் எப்படின்னா வெளிய அவுட்டர்ல. அப்ப கிட்டத்தட்ட நம்ம வாழறது எப்படி? ஒரு கல்யாண வீட்ல ஒரு கிச்சன் ரூம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டே இருந்தது. எல்லா இடமுமே இப்பவும் ஓப்பனா தான் இருக்குது எல்லாம். எல்லா ஐட்டங்களும் ஓப்பனா இருக்கும். அது மாரி பயங்கர டிப்ரஷனா இருக்கும். நம்ம முதலையில நீட்டா வச்சுட்டு இருக்கோமே, இந்த உடைஞ்ச வீட்ல இருக்கிறோமே சொல்லிட்டு. இங்க 2 லெட் கிடைக்குது. ஆனா செகண்ட் ஹேண்ட் கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் கிடைச்சதுன்னா, அவங்க விலை ஏத்தவும் செய்றாங்க. ஆனா மத்தவங்க வர்றாங்க சொல்லி நீட் பண்ணி, கிளீன் பண்ணி அந்த மாரி இல்ல. எல்லாம் என்ன சொல்றது, அழுக்கு பிடிச்ச மாதிரி நெறைய பேரு நீட்டா வைக்க மாட்டாங்க. 2 லெட் சொல்லி செகண்ட் போறாங்கல்ல. அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாவுமே நீட்டா வைக்கிறது கிடையாது. பாத்ரூம்ல வൃത്തിகேடா இருக்கும். தலைமுடி போட்டு வச்சிருப்பாங்க. பின்ன ஒரு சில வீடுகள்ல டார்க்கா இருக்கும். லைட் வெளிச்சமே இருக்காது. அந்த மாரி சில வீட்டுகள்ல பல பிரச்சனைகள் நம்ம வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு வாடகை வீடு கிடைக்க. அப்ப நான் எதிர்பார்த்தது என்னன்னா, நாங்க 2016ல வரும்போது புது வீடு தான் கிடைச்சது. அது ஒரு 7 மாசம், 8 மாசம் இருக்கிறதுக்குள்ள, அதே வீட்டையே ஒருத்தர் அதுவும் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்க என்கிட்ட சொல்லாமலேயே அந்த வீட்ட வாங்கியிருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லணும் இல்ல, இந்த மாதிரி நாங்க வாங்க போறோம்ன்னு. அப்ப 2016 என்கிட்ட சொல்லல. சடன்லி வந்து நீங்க நீங்க காலி பண்ணிக்கோங்க. இந்த வீடு நாங்க வாங்கியாச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படியே ஷாக் ஆயிருச்சு. என்னடா அப்ப வந்து 2016 மெயில் வந்தோம். அ ஜூலை, ஆகஸ்ட் வரத்துக்குள்ளயே அவங்க காலி பண்ண சொன்னாங்க. அப்ப நாங்க திடீர்னு காலி பண்ண மாட்டோம். டிசம்பர்ல தான் காலி பண்ணுவோம்னு சொன்னோம். கிறிஸ்துமஸ் டைம்ல. அப்ப டிசம்பர் 25, 2016 டிசம்பர் 25க்கு தான் பக்கத்து வீடு. நாங்க 102ல இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா 101க்கு வந்தோம் பக்கத்து வீட்ல. சரி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வருமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க பக்கத்து வீட சாய்ஸ் பண்ணோம். அது அത്ര எனக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாம் நடப்பாத மாதிரி இருக்கும். ஹாலு ஹாலிலேயே சாப்பிடுறது, யாராவது போறது வரதெல்லாம் ஒரு நடப்பாதை இருக்கும். ஒரு அ ஹாலுன்னா எப்படி இருக்கும்? ஹாலு, கிச்சனு, ஒரு டைனிங் ரூமு அந்த மாரி தனித்தனியா பார்ட்ஸா இருந்தா நல்லாருக்கும். இப்ப நாங்க இருக்கிறது 101 அப்படியே ஓப்பன் ஏரியா. யாரு வர்றது, போறது, அந்த சைடு தான் சாப்பிடுறது. ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்லறது? அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே லேடீஸ்க்கு இருக்காது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா சரி அந்த 1 வருஷம், 2 வருஷம் அப்படியே ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அப்படியே அதுக்கப்புறமா அப்படியே இதே வீட்லயே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படியே உடைஞ்சு போயிருச்சு. அப்படியே டிப்ரஷன் மொட்டை மாடியில டிப்ரஷன்ல நடப்பேன். அப்ப நானும் ஹஸ்பண்டும் நெறைய சண்டை போட்டுக்குவோம். ஒண்ணும் வீட்ட நேராக்கி குடுங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது பாருங்க சொல்லுவோம். அப்ப அவரு சொல்லுவாரு, "நம்ம எதுக்கு காசு போட்டு வீட்டை நேராக்கணும்? ஒண்ணு தொட்டாங்கன்னா, ஒவ்வொன்னும் தொட்டு, தொட்டு, தொட்டு 1,00,000, 1,50,000, 2,00,000 அப்படி போயிட்டே இருக்கும். இங்க இருக்கிறவங்களன்னு நம்ம நம்ப முடியாதுன்னு" சொல்லி அவரு கை விட்டுட்டாரு. அப்ப மனசு உடைஞ்சுட்டு இருந்தேன். என்னடாப்பா நமக்கு சொந்தமா தர்றதுக்கு யாரும் இல்ல. ஹஸ்பண்ட் வேற சொல்றாரு இப்படி. நம்ம ஒரு வைஃப்க்கு என்னெல்லாம் தேவையோ அது ஜென்ட்ஸ்க்கு செஞ்சு குடுக்கணும்ல.
ஒவ்வொரு வீட்டுகளையும் ஜென்ஸுக இந்த மாதிரி செஞ்சிலினா லேடிஸோட நிலைமை என்ன இருக்கும்? சில பொண்ணுங்கெல்லாம் Facebook பார்த்துட்டும், வீட்டு வேலை செய்யாமையும், டைம் பாஸ் பண்ணிட்டும், ஹஸ்பண்டையும் குழந்தைகளும் கவனிக்காம எத்தனையோ லேடிஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே நான் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். வீட்டை வൃത്തിയാக்கணும், ஹஸ்பண்ட் குழந்தைகளை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல சேர்ந்ததுதான் நானு. இன்னும் நிறைய லேடிஸுக Facebook பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணி நல்ல வீடு கிடைச்சாலும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. அழுக்கா போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அப்படியெல்லாம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அப்படியும் ஹஸ்பண்ட் கேட்கவே இல்லை. ரொம்ப டார்ச்சரா இருந்தது. ஹஸ்பண்ட் மூலமா டார்ச்சரு. இது ஒரு ஒரு மாதிரியா எனக்கு லைஃப் இருந்தது. அப்பதான் இந்த காட் இஸ் குட் மினிஸ்ட்ரியில நிறைய சிஸ்டரோட நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். டெய்லி பார்க்கும்போது அவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கும். 5 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் வீடியோவா இருக்கும். ஆனா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது எப்படி ஒரு மனசுக்குள்ள பதியிற மாதிரி இருக்கும். சில வீடியோகள் நான் பார்ப்போம். 20 மினிட், 25 மினிட் இழுத்து அடிச்சுட்டு போவாங்க. இவங்க அப்படி இல்ல. சொன்ன பாயிண்ட் கரெக்டா அது அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அந்த 5 மினிட்ஸ், 7 மினிட்ஸ்னா அப்படி டக்குன்னு முடிச்சிருவாங்க. அந்த வீடியோ டெய்லி இப்படி பார்க்க தான் ஒரு வீடியோல ஜெபா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்ன என்னதுன்னா, யாருக்காவது விருப்பம் இருக்குதா ஜெபம் பண்ணறதுக்கு, யாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வீடியோல கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நானு சொல்லியிருந்தேன் இப்படி. மனசு டிப்ரெஷன்ல இருக்கிற டைம்ல அந்த கீழே கமெண்ட்ல எழுதிருந்தேன். அப்பத்தனையும் கோடிஸ் மினிஸ்ட்ரி மூலமா எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் வந்தது. கர்த்தர் செய்வார்ன்னு. அதுக்கப்புறமா கான்டாக்ட் நம்பர் சிஸ்டரோட கிடைச்சிருச்சு. அப்படியே நாங்க ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம். இனி முதல்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. இவ்வளவுதான் போயிட்டு இருக்குது. ஆனா நெறைய பேரு நெனைப்பாங்க என்னன்னா, ஒரு வாடகை வீடுக்கா அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அது அனுபவம் வர்றவங்களுக்கு தான் தெரியும். சிலவங்க எப்படியோ அந்த வாடகை வீட்டுக்கு போயிருவாங்க. அது தண்ணி இருக்குதா பார்க்க மாட்டாங்க, வீடு விருத்தியா இருக்குதா பார்க்க மாட்டாங்க, வீடு எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்க மாட்டாங்க. சிலவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிருவாங்க. சிலவங்களுக்கு இன்னதுதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், ஒரு டைம் டேபிள் பிரகாரம் இருப்பாங்கல்ல சிலவங்க, சில க சில விஷயத்துல. அப்ப அந்த மாரி இதுல நான் வீடுன்னா இப்படி இருக்கணும், ஹாலுன்னா இப்படி இருக்கணும், கிச்சன்னா இப்படி இருக்கணும், டைனிங் ஹால்னா இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும். அந்த மாரி ஒரு பல தாட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் இருக்குமே லேடிஸ்களுக்கு எந்த மாரி வைக்கணும்னு. அப்ப அந்த நியூ ரெண்ட் ஹவுஸ்க்காகவே அப்படியே ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும். முதல்ல கொஞ்சம் ரொம்ப வா வாஞ்சியா கேட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமே சிஸ்டர் இந்த பிரைசிங் சாங் போட ஆரம்பிச்சிருந்து அதுல ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டேன். நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வாஞ்சியா இருக்கிறது. அதையே நினைப்புல இருக்கிறது கம்மியாயிருச்சு. ஆனா அது மூலமா தான் கர்த்தர்கிட்ட நானு நெருங்கின மாதிரி ஆரம்பிச்சுட்டேன். பைபிள் ரீடிங் விட, சோஸ்திர பலிகள் விட, பிரைசிங் சாங் மூலமா தான் கர்த்தர்கிட்ட நானு ரொம்ப நெருங்கி வர்ற மாரி ஆயிட்டேன். ஆக 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 அப்படி நானு இந்த இடைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுனேன் சர்ச்சுக்கு போக. அப்ப சர்ச்சுக்கு போகும்போது நானு முதல்ல எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன். கேட்டுக்குள்ள கேறுன உடனே, "ஏசப்பா எனக்கு உதவி பண்ணு ஏசப்பான்னு" சொல்லிட்டு அப்படிதான் கெஞ்சிட்டு போவேன். அதுக்கப்புறமா அ போக போக என்னன்னா, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவேன். அதுக்கப்புறமா அடுத்த இதுல கேட்டுக்குள்ள பாஸ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தவங்களுக்காக வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைக்கணும். அடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கிடைக்கும். உலகத்துல இருக்கிற எல்லாவரும் ரட்சிக்கப்படணும். நாங்க அந்த சர்ச்சுக்கிட்ட இருக்கிற அத்தனை பகுதியில இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, அப்படி ஒன் பை ஒன்னா நான் மாத்திட்டே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரில போகும்போது எனக்காக ப்ரேயர் பண்ணேன். அப்படியே ஒவ்வொன்னா கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வேற வேற பாயிண்டா ப்ரேயர் பண்ண சொல்லிட்டே போயிருந்தேன். அதுக்கு உள்ளுக்குள்ள போய் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது யாராவது அப்படியே தார தாரையா கண்ணீர் வடிச்சு தெருங்குழி இருக்கிறவங்க உட்கார்ந்து அழுவாங்க பொம்பளைங்க. அப்ப என்னடாப்பா பாவம் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். நம்மள விடயும் கஷ்டத்துல அழுகுறாங்களே சொல்லிட்டு நானு அவங்களுக்காக ஏசப்பா அது யாருன்னு தெரியல. ரொம்ப அழுகுறாங்க. அவங்களோட பிரச்சனை என்னவோ, நீதான் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். அங்க உட்கார்ந்து அழுகுற லேடிஸ் கிட்ட அங்க இருக்கிறாங்களே அது சொல்லிட்டு. இப்ப அங்க சுத்தியும் நான் சர்ச்சுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டு. என்னோடத மறந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த பிரைசிங் சாங் மூலமா எனக்கு கர்த்தர்கிட்ட நெருங்கவும், இந்த அடுத்தவங்களுக்காக அந்த ப்ரேயர் பண்ணற ஒரு இது கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
வர ஆரம்பிக்க தான் அப்படியே இருந்து என்னாச்சு என் மனசுக்குள்ள பிலீவ்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்துட்டே இருக்கும். இவாஞ்சலி சிஸ்டர்னு சொல்லுவாங்க. சில டைம்ல ஃபோன் பண்ணிட்டு ஐயோ கிடைக்கல இவாஞ்சலி சிஸ்டர் வரும்போது கவலைப்படாதீங்க சிஸ்டர் கிடைக்கும். நீங்க பிலீவ் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பிலீவ்னு சொல்லும்போது சரி நம்ம அதையே அந்த பாயிண்டையே நம்ம வைப்போம் சொல்லி அப்படியே தான் வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி போன வாரம் சும்மா ஒண்ணு வீடு பார்க்க போலாம்னு சொல்லி சேட்டர்டே போய் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு கிடைக்கல. ஆனா மனசுக்குள்ள வலி இருந்தது ஐயோ கிடைக்கலையேன்னு. அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு இருந்தாரு. வீடு கிடைக்காதல் நானே அவரை அங்கே அந்த தெருவுல சுத்த விட்டு இந்த தெருவுல போங்க அந்த தெருவுல போங்கன்னு சொல்லி சுத்தி விட்டு சில டைம்ல அவரை வீடே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப நான் சொன்னேன் என்னது நீங்க வீடு பாக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போவாம இயற்கையை பார்க்கவா எனக்கு கூட்டிட்டு வரைய அந்த ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் கூட்டிட்டு போறீங்களேன்னு சொல்லி போன சாட்டர்டே சொல்லியிருந்தேன். நான் என்ன செய்யறது எங்கெல்லாம் நீ சொன்னேன் அந்த இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போயிட்டு இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. அவர் வேற இப்ப வர கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு நியூ ஜாப் கிடைச்சதுனால. அதுக்கடையில அவரு போன வாரம் அப்படியே கூட்டிட்டு போய் நைட் ஆயிருச்சு. அப்புறம் மனசு உடஞ்சிட்டு வீடு கிடைக்கல. ஆனாலும் அந்த பிலீவ் ஏசப்பா எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட பைக்ல உட்காந்துக்கிட்டே சொல்லுவேன் ஏசப்பா எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் எப்பவுமே பைபிள் வசனம் எப்படி நான் பார்ப்பேன்னா கார்லயோ இல்ல ஆட்டோலயோ இல்லைன்னா ரோட் சைடு எங்கேயாச்சும் ஜீசஸோட போட்டோ இருக்கும் ஏதாச்சும் பைபிள் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எனக்கு ஜீசஸ் வெளியே போகும்போது காமிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி நாங்க இருக்கிற இடம் கக்கானி நகர். அது கொஞ்சம் எத்துறதுக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு பெட்ரோல் டேங்குள்ள லோரின்னு நினைக்கிறேன். அது போயிட்டு இருக்குது நான் கவனிக்கல நாங்க அந்த சந்து திரியிற டைம்ல தெருவுல திடீர்னு அந்த டேங்கர் லோரி பார்க்கும்போது ஜீசஸோட போட்டோ 2 பேரும் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாத மாதிரி அது யாருன்னு எனக்கு தெரியல நல்லா கவனிக்க முடியல. ஆனா கீழே காட்ஸ் கிஃப்ட்னு எழுதியிருந்து சாட்டர்டே நைட்டு. அப்ப அந்த லோரி பார்த்து மட்டும் இது யாரா இருக்கு 2 பேருன்னு சொல்லி எனக்கு தெரியாது பைபிள் புக் அவ்வளவா படிச்சது இல்லையில. யாராக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு 2 பேர் கீழே மொட்டு குத்தி இருக்கிறாங்களே சொல்லிட்டு யோசிச்சேன். கீழே காட் கிஃப்ட்னு எழுதியிருக்குது. அப்ப சாட்டர்டே நினைச்சேன் எனக்கு ஏதோ காட் கிஃப்ட் கிடைக்க போகுதும் சொல்லி சாட்டர்டே நைட்டு அப்படி இருந்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு அந்த நைட்டு தான் ஜெபா சிஸ்டர் ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டு தூங்குங்கன்னு. அப்ப சரி அந்த பாயிண்ட் எப்பவும் சோஸ்திரம் சொல்லிட்டு தூங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டு தூக்கம் வருന്ന வரை படுத்துட்டு அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சண்டே ஆயிருச்சு. சண்டே ஈவினிங் மறுபடியும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அங்க மறுபடியும் போய் போய் தேடிட்டு வரலாமான்னு. அப்ப 4:00 ஆயிருச்சு. அப்ப சரின்னு சொல்லி மறுபடியும் ஷீலா நகர் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்க ஃபுல் ஏரியா நைட்டு 8 மணி வரை சுத்திட்டு இருந்தோம். 4 மணியிருந்து 8 மணி வரை இருக்கிற சந்து வந்து இறங்கி கேட்டோம். ஃபோன் நம்பர் மூலமா கேட்டோம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம். என்னத்தையுமோ பார்த்து 8 மணி வரை நாங்க அப்படி பார்த்துட்டு இருந்து மதியம் ஆயிருச்சு. அதுக்கடையில டயர்டே ஆகி போச்சு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி. அப்ப மறுபடியும் திரும்பி வர வேண்டிய சிச்சுவேஷன். அப்படி நானு க கர்த்தரை விசுவசிச்சேன். பிலீவ் பண்ணினேன். கடவுள் குடுப்பாரு. ஏங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டேன்ல கடவுள் கண்டிப்பா குடுப்பாரு. ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பாயிண்ட் சொல்லிட்டே வருவேன். அ இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேனே கண்டிப்பா எனக்கு குடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த 8:00 வரைக்கும் நைட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்தோம். அதுக்கப்புறமா எங்களோட கக்கானி நகர் ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஐடியா தோணுச்சு. அங்க ஒரு வீடு அன்னைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல நான் நடந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடு ரெண்ட் ஹவுஸா இல்ல சேல்ஸா போட்டிருக்காங்களா பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட வண்டி திருப்பி சொன்னேன் நாங்க இருக்கிற ஏரியாலயே. திருப்பும்போது அந்த வீடு ஒண்ணு போட்டுக்கலையான்னா 4 ஃப்ளோர் இருக்குது. ஒரு வீட்டுல மட்டும் ஆளுங்க இருக்கிறாங்க. அப்ப இருட்டாயிருச்சு. இல்ல கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல லைட் இல்ல, எதுவும் இல்ல. இருட்டா இருந்தது. ஹஸ்பண்ட் திட்டினாரு. "நீ எதுக்கு போய் மேல போய் கேட்கிறேன்னு?" அப்ப நான் சொன்னேன், சப்போஸ் நமக்கு இது மூலியமா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு, நானே இருட்டுக்குள்ள ஸ்டெப்ல போய் கேறி அவங்ககிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்க, "இதெல்லாம் சேல்ஸ் ஆகும்ன்னு" சொல்லி சொன்னாங்க. அப்ப சரி போட்டுன்னு சொல்லி அந்த புது பில்டிங்ல இறங்கி வந்துட்டேன். வந்துட்டு அப்படியே நாங்க அதுக்குள்ள 9 மணி ஆயிடுச்சு. அங்க கக்கான்னாருக்குள்ள ஒரு மணிக்கு 9 மணி அதுல ஆயிடுச்சு. அப்படியே சுத்திட்டு இருக்கும்பலாக்கும் அவரு சரி நமக்கு வீட்டுக்கு போலாம் லேட் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே சுத்திட்டு இருக்கும்பலாருக்கும் டூலெட்ன்னு ஒரு போர்டு போட்டுட்டு அது ஸ்ட்ரைட்டா இல்ல. அந்த மதிலுக்கு மேல பாதியில வச்சிருக்காங்க. திடீர்னு என்னோட கண்ணுக்கு நான் அப்படியே போயிருச்சு. அப்ப ஏங்க நிறுத்துங்கன்னு சொன்னேன். அவரு ஸ்பீடா போறது இல்ல. நிறுத்துங்கன்னு சொன்னேன். அப்ப அப்ப அவரு சரி டக்குன்னு நிறுத்திட்டாரு. அப்ப இதுக்கு பாருங்க டூலெட் போட்டிருக்குது. இது புதுசா பழசான்னு பார்க்கலாம்னு சொல்லி மட்டும் கீழ இறங்கி அந்த நம்பர்ல கூப்பிடும்போது அது ஒரு எம்.இ.எஸ் ஆளு. ஹிந்தி தெரியும் அவருக்கு. அப்புறம் அவரு எடுத்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாரு, 3 பெட்ரூமு இருக்குது. ஆனா வார்ட்ரோப் ஒண்ணும் இல்ல.
പിന്നെ அதாவது டீ வைக்கிற அந்த இதொன்னும் ஷெல்ஃப் மாதிரி ஒன்றும் வச்சுட்டுல பிளெயினா இருக்கும். ஆனா நான் இத்தனை வருஷமா நான் சேல்ஸ்னு 3.5 வருஷமா அவரு சேல்ஸ்னு போட்டிருக்கிறாரு. அப்ப அது யாரும் வராததுனால நான் இப்ப விற்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆனா அதுல இந்தியன் டாய்லெட் ஒண்ணு இருக்குது, ஒண்ணு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாரு. ஏன்னா அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அப்ப சரி பாப்போம்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அது விரும்பினது வரும்போது ஜீவ புஷ்பம் போல் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டு நானு ஹாப்பியும் சந்தோஷமும். சாட்டர்டே சுத்தணும், சண்டே சுத்தணும், கடவுள் குடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தோம். டக்குன்னு ஒரு ஒரு என்ன அது ஒரு அதிசயம் அற்புதமா இருந்தது. ஒரு வாடகை வீட்டுக்கே இவ்வளோ அதிசயம் அற்புதமா எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. அப்ப நான் சொன்னேன், நீங்க வேலையொன்னும் பார்க்காதீங்க, நமக்கு இதுலயே வந்துடல, உடஞ்ச வீட்டுல இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ்வோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா அவரு ஓனர் கிட்ட பேசும்போது 14,500 சொன்னாங்க. அப்ப நானும் ஒருக்க கூடி பேசி பாக்குறேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன். 14,500 அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, 14 கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி 14 நான் மூலமா ஒரு 500 கம்மியாக்கினாரு. கம்மியாக்கி அப்படி 14,000 மந்த்லி வருது. ஒரு மாசம் 14,000. இங்க நாங்க இப்ப குடுத்துட்டு இருக்கிறது 9,000. அங்க 14 குடுக்கணும். அப்ப 3 மாசத்த நம்ம அட்வான்ஸ் குடுக்கணும். 14, 14, 14. அப்ப இப்ப 2 மாசத்த குடுத்துட்டு நீங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தா போதும்ன்னு சொன்னாரு அவரு. அப்ப சரியோன்னு உள்ளுக்கு போய் பார்த்தோம். ஆனா வார்ட்ரோப் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, ஆனா நியூ 2 ஹவுஸ் நான் எதிர்பார்த்தது மாதிரி இருந்தது. இந்த இப்ப இருக்கிற வீட தேவலா இல்லையா அந்த வீடு. அப்பதான் எல்லாரும் நினைப்பாங்க, இது என்னடா ஒரு நியூ 2 ஹவுஸ்க்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி வருது, இவ்வளவு இதா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அது அந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை என்ன. சிலவங்களுக்கு நிறைய காசு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் வீடுக. சிலவங்க 20 லட்சத்துக்கும் 20,000 ரூபாய்க்கும் 25,000 ரூபாய்க்கு எல்லாம் வீடுக்கு போவாங்க. நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஹஸ்பண்ட் சார்ந்தே ஜீவிக்கிறோம் இல்ல, ஒருத்தரும் கொடுக்கறதுக்கு இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகள் ஸ்கூல் செலவு வந்து எல்லாம் நம்ம வீட்டு செலவு வந்து எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பட்ஜெட் நமக்கு அத்தனை போதுமானது கிடையாது இல்ல. அப்ப அதனால ஒவ்வொரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். சிலவங்க வாட்ச்மேன் மேல தொந்தரவா இருக்கும், சிலவங்க தண்ணி பிரச்சனையா இருக்கும், சிலவங்க சுத்தி ஏரியால இருக்கிற அடிதடி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு. சிலவங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆப்போசிட் எதிர் வீட்டுலயே சண்டை சச்சரமா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. இல்லைன்னா எகுத்து வீடு மூலமா பிரச்சனை. அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு அங்க நம்ம இருக்குது இல்ல, கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி. அப்ப அப்படியெல்லாம் நிறைய வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சொந்தமா வீட்டுல என்ன இருந்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இருக்காது. சொந்தமா டேங்க் இருக்கும், போர் போட்டிருப்பாங்க. வாடகைன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து உள்ள தண்ணியா இருக்கும், சில டைம்ல வராது. நான் இதுல அந்த மாதிரில கஷ்டப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி எங்களோட வால்வேல க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க அவங்களுக்காக. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வால்வு இருக்கும். ஆனா அவங்களுக்கு தண்ணிக்காக எங்களோட வால்வே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா 3 நாளைக்கு ஒருக்கா தான் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி வரும். ட்ரம் எல்லாம் நிறைக்கணும். அவ்வளவு அந்த மாதிரில நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியெல்லாம் லைஃப்ல 24 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. மே வந்தா 24 வருஷம் ஆகுது. அப்ப இப்படிதான் நேவி வாழ்க்கை. வாடகை வீட்டுல, குவார்டர்ஸ்ல, அந்த மாதிரி தண்ணி இருந்தது எல்லாமே நிறைய பிரச்சனையில கடந்து வந்தேன். விசாகப்பட்டினம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது ஒரு புது வீடு கிடைச்சது. அதுவும் ஒரு ஜீசஸ பிலீவ் பண்ணறவங்க, இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலிக்கு தான் என்னை காலிவே பண்ணாங்க. அப்படி எல்லாம் வந்து நிறைய பேரு இந்த வாடகை வீடுன்னு சொல்லும்போது என்னடாப்பான்னு நினைப்பாங்க. நான் அதை அனுபவப்பட்டு அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனை என்னன்னு. அப்ப நான் இப்ப என்ன நினைக்கிறது, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணறது என்னன்னா, இன்னும் நிறைய வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கவும், வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கவும், அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கும், இந்த மாதிரி வாடகை வீடு ஓனரை கொடுக்குறாங்க இல்லையா, கம்மி ரேட்ல கொடுக்கணும். பழைய வீட்டுல கொடுப்பாங்க, ஆனா விலை ஏத்துவாங்களாமா. ஆனா எதுவும் ஷெல்ஃப் உடஞ்ச நேராக்கி கொடுக்க மாட்டாங்களாமா. அப்ப எந்த மாதிரி ஓனருக்கு நினைச்சு பாருங்க. எல்லாம் பண ஆசை புடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாங்க இருக்கிற வீட ஓனர்கிட்ட சொன்னோம், இல்ல நேராக்கி கொடுங்கன்னு. ஆனா ஓனருக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் இல்ல. வேறொரு சொந்தக்காரங்க யாரோ நாங்க இருக்கிற பில்டிங்ல ஃப்ரீயா அவங்கள வச்சுட்டு எங்கள்ட வாடகையில அவங்க வாங்கிட்டு தான் ஓனருக்கு சென்ட் பண்ணறது. ஆனா அவங்களுக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணோம். அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது எங்களோட காசுல அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்து அவங்க 1 மாசம் கழிச்சு தான் காசு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கேண்டி இருந்து நாங்க ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க பொண்ணுக்கு திடீர்னு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்படியெல்லாம் ஓனரோட சொந்தக்காரங்க தான் அங்க பில்டிங்ல ஓனர் வச்சிருக்கிறாரு. அவங்ககிட்ட நாங்க கெஞ்சி இருக்கிறேன்.
இத்திரி செய்து விடுங்க, தண்ணி கிணிவா இருக்குது, இல்லையாட்டினா நீங்க ஃபுல் பைசா போடணும், நாங்க ஹாஃப் பைசா போடுறோம், நீங்க ஹாஃப் பைசா போடுங்க, போட்டு நமக்கு அப்படி செய்யலாம்னு சொல்லி அப்படியே நாங்க கேட்டு பார்த்தோம். என்னன்னு தெரியல, இவங்க கேட்கவே இல்லை. 5 வருஷம் முடிஞ்ச 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் ஒண்ணு திடீர்னு ஒண்ணு கிடைச்சதா எனக்கு அப்படியே ஒரு ஜீவ விஷம் போல இருக்கும். சொன்ன மாதிரி பைபிள் வேர்ட்ஸ்ல அந்த ஒரு ஜீவ விஷமாம எனக்கு கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த வீடு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல, எப்ப ஒன்னும் தெரியல. ஜெபா சிஸ்டர் சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புது வீடு கிடைக்கணும். என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்லதா கடவுளும் செஞ்சு கொடுக்கணும்னு நானு ஆசைப்படுறேன். மெயினா பிலீவ் அதுதான் நினைக்கிறேன் நானு. நமக்காக ப்ரே பண்ணறத விட அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணதான் நினைக்கிறேன் நானு, நமக்குள்ளது கிடைக்கும்னு. இது இருந்துதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன் லைஃப்ல. முதல்ல பாவியா இருந்தேன் ஜீசஸ் தெரியாத டைம்ல. ஜீசஸ் தெரிஞ்ச பிறகு நீதிமானாயிட்டு நானே வந்துட்டு இருக்கிறேன். நிறைய இந்த பைபிள் வசனம் கேட்கறது, பின்ன நல்ல நல்ல எல்லாமே நல்லதா. இப்ப முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சண்டைக்கு போவேன் ஏதாச்சும் ஒரு சின்ன. இப்ப அப்படியே அமைதி, அவரை என்னதான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அமைதியா சோத்திரம் சொல்லிட்டு இப்ப சாமியே இருந்துக்குவேன். அப்படி ஒரு என்ன நானே என்னக்குள்ளேயே ஜீசஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு துப்பல் எல்லாம் செஞ்சிருக்கிற, துப்பி விட்டுருக்காங்க, அவரை அடிச்சிருக்கிறாங்க, உதைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டமா நம்ம அவ்வளவு படல இல்ல, அவரே பட்டிருக்க. இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் நினைச்சிட்டு நான் இப்பவும் தான் அந்த ஜீசஸோட வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். பைபிள் உள்ள அந்த பைபிள் பிரகாரம் நம்ம அந்த ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளவு அர்த்தம் உள்ளது, அந்த பாயிண்ட் நம்ம உள்வாங்கிட்டு அது மாதிரி இன்னி முதல் வாழ்க்கைக்கு கொண்டு போகணும் சொல்லிட்டு தான் நான் இது இன்னி முதல் நான் போயிட்டு இருக்கிறேன். இவ்வளவுதான் எல்லாம் உலகப்பிரகமான காரியத்துல போவேன். எனக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், கோல்டு வாங்கணும், அப்புறமா நியூ சாரி எடுக்கணும், சுடிதாருக்கு அப்படி வாங்கி வைக்கணும். புதுசு புதுசா எல்லாமே எனக்கு உலகப்பிரகமான காரியத்துல நான் முதல்ல வாஞ்சியா இருப்பேன். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், என்னன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜீசஸ முதல்ல பிலீவ் இருக்காது. அத்தனை நார்மலா இல்ல ப்ரேயர் ஒன்னும் இருக்காது. அப்போ உலக பிரகாரமான காரியத்துல அதிகமா முதல்ல போயிட்டு இருப்பேன். இப்ப அந்த உலக பிரகாரமான காரியத்திலே போயிட்டுல, உலக பிரகாரமான காரியத்துல அந்த வீடு ஒண்ணுதான் நான் இப்ப இன்னும் வாஞ்சியா கேட்டது. 6 வருஷமா கிடைச்சிருக்குது. இனிமேல் நான் உலக பிரகாரமான காரியத்துல போகக்கூடாது, அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும், அடுத்தவங்களுக்காக நமக்கு ப்ரேயரோட தெரிஞ்சா அதை சொல்லி கொடுக்கணும், ஜீசஸ் பத்தி சொல்லி கொடுக்கணும், அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், யாராவது கேட்டா ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்க ஐயோ பாவம்னு சொல்லி அந்த மாதிரி மனத்தாழ்மை நமக்கு வரணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்கு இப்ப வந்துருச்சு. எனக்கு இப்ப அது வாங்கி வைக்கணும், வீட்டுக்குள்ள இது வாங்கி வைக்கணும்னு இன்னும் ஒரு ஆசையே இல்லை. நமக்கு இப்ப எனக்கு 43 ஆயிடுச்சு. இனி நம்ம எவ்வளவு வருஷம் இருப்போம்னு எனக்கே தெரியாது. அப்ப நம்ம இந்த கொஞ்சம் கடைசி கால நித்திய ஜீவன் நமக்கு ஏசப்பாட்ட கிடைக்குது. அப்ப நமக்கு அந்த நானு அந்த வீடு வாடகையை தேடிட்டு அந்த சாட்டர்டே சண்டே தேடும்போது மலையாள சாங்ஸ் எல்லாம் ஒருக்கா ஜூம் மீட்டிங்ல பாடிருக்கிறேன். എന്നേശു എനിക്ക് തരും ഭവനം എത്രയോ മോഹനമെന്ന്. அப்ப அந்த ஒரு பாயிண்டே ரிப்பீட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். சாட்டர்டேயும் சண்டேவும் போயிட்டே இருந்தது. அதே மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு. அதான் புதுசா எனக்கு கொடுத்தாரு. ஜவா சிஸ்டர் கிடக்க அந்த வீடியோ காமிச்சோ, ஜவா சிஸ்டர் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டினாங்க. அப்ப அதான் சொல்ல வரேன். கொஞ்சம் லெங்க்தி வீடியோ ஆயிடுச்சு, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு அத்தனையும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லறதுக்கு இன்னும் இருக்குது. நீங்க இவ்வளவு பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்காக இதுல ஜவா சிஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் நிர்மலா மேம், மேரி மேம், அப்புறம் பிரமிளா சிஸ்டரு, பிரசன்னா பிரதர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க, அப்புறம் ஈவாஞ்சலி சிஸ்டரு, எல்லாருமே எனக்காக அந்த ஒரு வீட்டுக்காக ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்கும்போது எல்லாருமே சொல்லி ப்ரே பண்ணிக்கிறாங்க. கவிதா சிஸ்டருக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக ப்ரே பண்ணிக்கிறாங்க. அப்பளே எனக்கு ஒரு ஷெய்மா இருக்கும், நம்ம என்னடாப்பா ஒரு வீட்டுக்காக வேண்டி இத்தனை வேத்துக்கிட்டி நம்ம கஷ்டப்படுத்துறோமே ஒரு வீட்டுக்காக சொல்லி முதல்ல ஒரு ஷெய்மாவே இருந்துட்டு இருந்தது. நம்ம ஒரு உலக பிரகாரமான காரியத்துல போயிட்டு இருக்கிறோமோன்னு. இப்ப கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நம்ம இருக்கிறதுனால கொஞ்சம் தாங்கி பிடிச்சு நிக்கணும். இதை சாத்தானோட கிரியைகள் ஒண்ணு நடக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இதே இந்த ஜீசஸ் எனக்கு முதல்ல 2016 எல்லாம் இருந்திருந்தா எனக்கு அந்த வீடு மிஸ் ஆயிருக்காது. இப்ப நம்மள ப்ரே பண்ணுவோம் இல்ல, அப்ப சும்மா ஜீசஸோட போட்டோ வச்சிருப்பேன். சும்மா நார்மலா பார்த்துட்டு திடீர்னு என்ன சங்கடம் வந்து அழுவே அத்துறதான். ஜெபம் இருக்காது, பின்ன பைபிள் ரீடிங் புக் இல்ல அப்ப, அப்புறம் ஜீசஸோட பைபிள் மெசேஜ் அப்ப யூடியூப்ல வந்தது இல்ல. அப்படியெல்லாம் ஜீசஸ் கிட்ட அவ்வளவா போனது இல்ல, அதனாலதான் எனக்கு அந்த வீடு மிஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த வீடும் 101க்கு இப்ப இருக்கிற வீடும் நம்ம ஜீசஸையே பிலீவ் பண்ணிட்டு ஜீசஸ்லயே இருந்திருந்தா வீடு உடஞ்சிருக்காது, எந்த பாதிப்பும் வந்திருக்காது. அவரை விட்டு தூரமா போயிட்டு இருந்தனில்ல, அதனாலதான் எனக்கு இത്രയും பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து
லாஸ்ட் ஜீசஸ் கிட்ட எத்திச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னி எனக்கு புரிஞ்சுது. இன்னி எனக்கு பயம் இல்ல. இன்னி இருக்கிற வீடு காலி பண்ணாலும், யாராச்சும் ஓனர்கள் காலி பண்ணாலும் சரி, சேல்ஸா யாராவது நாங்க இப்ப போற வீட்ட வாங்குனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஜீசஸ் பிலீவ் பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். இன்னி எந்த சாத்தானும் என் உடம்புக்குள்ள கேறாதுங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு பலம் என் உடம்புக்குள்ள கேறிருச்சு. முதலிலலாம் அழுவேன். ஐயோ! ஐயோன்னு சொல்லிட்டு. இப்ப எதுக்குமே அழ மாட்டேன். ஏசப்பா இருக்குதுல்ல. ஹஸ்பண்ட் திட்டினாலும், எனக்கு கூட ஏசப்பா இருக்குது. நம்ம ஏன் கவலைப்படணும்? சொல்லி ஒவ்வொன்னுக்குமே ஏசப்பா, ஏசப்பா தான் சொல்லிட்டே இருப்போம். அப்ப இவங்க ஹஸ்பண்ட், குழந்தைல எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீ ஏசப்பா சொல்றியாம்மான்னு சொல்லுவாங்க. நேத்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன். நைட் என்னமோ. அப்ப ஏசப்பா, ஏசப்பா சொல்லும்போது எல்லாத்துக்கும் எனக்கு ஏசப்பா தானே சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப ரொம்ப ஒரு பலசாலியா ஆயிட்டு நானு. முதலெல்லாம் ஒரு சோர்வா இருப்பேன். கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும் சோர்வா இருந்து சாப்பிட மாட்டேன். பேசாம அழுந்துட்டு படுத்து கிடப்பேன். இப்போ அப்படியே நல்லா எത്രதான் வேதனைகள், வலிகள் வந்தாலும் வயிறு நிறைய சாப்பிடுவேன். நம்ம உடம்ப கவனிக்கணும் இல்லையா? வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஜீசஸ் சாங்ஸ் கேட்டு அதுக்குள்ள எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பலம் வந்துரும். பலம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு எனர்ஜி எப்படித்தான் ஜீசஸ்குள்ள போகும்போது வருதோ எனக்கே தெரியல. அப்ப எனக்கு இன்னியும் பிரச்சனை இல்ல. எത്ര சாத்தான் எந்த உடம்புக்குள்ள இருக்கறனால எனக்கு இன்னி அது ஒரு பாதிப்பும் இல்ல. என் கூட ஜீசஸ் இருக்குதுங்கிற ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லுறேன். எனக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுன ஒவ்வொருத்தருக்கும் என்ற நன்றிய தெரிவிக்கிறேன். அ வேற என்ன சொல்றது? வேற எதுவும் இல்ல. ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. கொஞ்சம் லெங்க்தி வீடியோ ஆயிடுத்து மன்னிச்சிருங்க. பரவால்ல. ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் குடுக்குற பலன், தேவ ம். பலன் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆமா. சோர்ந்து இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த ம். அ பலன குடுக்குறாரு. நம்ம ம். நினைப்போம் நம்ம ஃபீமேல் தான், லேடீஸா இருக்கிறோம். நம்மளால ம். என்ன பண்ண முடியும்? ம். பலவீனமாச்சேன்னு நினைப்போம். ஆனா ம். ஆண்டவர் குடுக்குறது இங்க வந்து ஜெண்டரே கிடையாதுங்க. ஜென்ஸா இருந்தாலும், ம். லேடீஸ் தேவ பலன் ஒண்ணு ஆண்டவர் குடுக்குறாரு. ம். மனசளவுலயும், சரீரத்திலயும் சரி நமக்கு அ ம். நீங்க அத பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, ம். ஆண்டவர் அவ்வளவு அழகா ம். நான் ஒரு காரியத்த நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதே ம். நெனச்சு ஆனா ஆண்டவருக்குள்ள ம். வரும்போது, ஆண்டவர் பெருசா தெரியறாரு நமக்கு. அவரு ம். எவ்வளவு பெருசப்பட்டாரு. அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே போயிருச்சுங்க மத்ததெல்லாம். ரொம்ப ம். பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் அழகா சொல்லியிருக்கீங்க. ம். ஆண்டவர் எங்கள காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டிருப்பாருங்க. கொடாக்கொடி ஓகே. நன்றி. ஆண்டவரே தேங்க் யூ. ஸ்தோத்திரம். அது தேங்க் மட்டும் யூ. இல்லாம ஆண்டவருடைய ம். வார்த்தை நிறைவேறுது. அதுதான் ஹைலைட்டே இங்க ம். வந்து. ம். வார்த்தை ஞாபகம் இருக்கா சிஸ்டர் உங்களுக்கு? பிரேயர் ம். படிச்ச ஃபர்ஸ்ட் பிரேயர்ல சொல்லியிருந்தார் நமக்கு. ம். ம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். செய்வார். செய்வாரு. அவரு வார்த்தை சொல்லியிருந்து தருவேன்னு சொல்லியிருந்தாரு. அது ம். நமக்கு நிறைவேறினது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அதுல ஒரு நாள் ஆமாமா. அவருடைய வார்த்தை நிறைவேறுதுங்கிறது ரொம்ப சந்தோஷத்த ம். குடுக்குது. இதே போல ம். தேவன் யாராருக்கெல்லாம் வார்த்தைகளை குடுத்திருக்கிறாரோ, அவங்களுக்கெல்லாம் அவருடைய ம். வார்த்தை நிறைவேறணும். அதுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். சரிங்களா? ம். ரொம்ப சரி. சிஸ்டர். அது ஓகேங்க. த்ரோட் ப்ராப்ளம் அதான் சவுண்ட் எல்லாம் மாறி போயிருச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. தேங்க் யூ. அ.